Good morning students. Next பாருங்க exercise 2.9. What exercise மா? Exercise 2.9 word problem. Okay மாமா? So இதுக்கு முன்னாடி வந்து நம்ம addition, subtraction எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா? அதை பேஸ் பண்ணின word problem வந்து நம்ம 2.9ல பார்க்க போறோம். Okay மாமா? So first Roman answer the following and first question listen மா. A man visited a furniture shop. A man visited a furniture shop. ஒருத்தர் வந்து furniture shopக்கு போறாரு. He bought a bed for rupees 2100. So அவர் வந்து ஒரு furniture shopக்கு போய் என்ன வாங்குறாருன்னா ஒரு பெட் வாங்குறாரு. அந்த பெட்டுடைய ரேட் வந்து rupees 2100. 2100 rupeesக்கு வாங்குறாரு. நெக்ஸ்ட் பாருங்க a dining table for rupees 3500. டைனிங் டேபிள் வந்து அவர் எவ்வளோக்கு வாங்குறாரு 3500 rupeesக்கு வாங்குறாரு. நெக்ஸ்ட் அண்ட் 6 chairs for rupees 4200. ஸோ 6 chairs வந்து 4200 rupeesக்கு வாங்குறாரு. ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா how much money did he pay to shopkeeper? ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்க்கு போகிறாரு. அங்கே வந்து பெட்டு வந்து rupees 2100க்கு வாங்குறாரு. நெக்ஸ்ட் டைனிங் டேபிள் வந்து rupees 3500க்கு வாங்குறாரு. நெக்ஸ்ட் வந்து 6 chairs வந்து 4200 rupeesக்கு வாங்குறாரு. ஓகேவாமா? ஸோ இந்த த்ரீ திங்ஸுக்கும் சேர்த்து தட் மீன்ஸ் பெட்டு டைனிங் டேபிள் அண்ட் 6 chairs. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக அவர் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அந்த ஷாப் கீப்பர்கிட்ட கொடுத்துருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவாமா? ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு போகிறாரு. பெட்டு வந்து rupees 2100க்கும் டைனிங் டேபிள் வந்து 3500 rupeesக்கும் 6 chairs வந்து 4200 rupeesக்கும் வாங்குறாரு. ஸோ இதோடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு மணி வந்து அவர் ஷாப்கீப்பருக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு மணிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அடிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 3 திங்ஸ் வாங்கியிருக்காரா அந்த 3 திங்ஸுடைய இண்டிவிஜுவல் ரேட்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிரும். ஓகேவாமா? அந்த டோட்டல் அமௌண்ட்டை தான் வந்து அவர் அந்த ஷாப்கீப்பர்கிட்ட கொடுத்துருப்பாரு. ஓகேவாடா? ஸோ லிசன் சொல்யூஷன்மா. ஃபர்ஸ்ட் பாருங்க காஸ்ட் ஆஃப் எ பெட். காஸ்ட் ஆஃப் எ பெட் rupees 2100. நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் எ டைனிங் டேபிள் rupees 3500. காஸ்ட் ஆஃப் 6 chairs rupees 4200. ஓகேவாடா? டோன்ட் ஃபர்கட் த rupees. நெக்ஸ்ட் பாருங்க டோட்டல் அமௌண்ட்டு rupees as usual போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் ஆட் பண்ணுங்க 0 0 0 0. next tens place 0 0 0 0. okay, next 100 place பாருங்க 1 plus 5 1 in the mind 5 in the fingers 1 after 2 3 4 5 6. okay mama? so 6 in the mind 2 in the fingers 6 after 7 8. so 8 is the answer. okay va? next 1000 place பாருங்க 2 plus 3 plus 4. okay va? 2 in the mind and 3 in the fingers 2 after 3 4 5. okay mama? next 5 in the mind 4 in the fingers 5 after 6 7 8 9. so 9. okay mama? so total amount is what 9800 rupees. okay mama? so ஒருத்தர் வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்க்கு போகிறாரு. பெட்டு டைனிங் டேபிள் 6 chairs எல்லாமே வாங்குறாரு. ஸோ இது எல்லாத்துடைய இண்டிவிஜுவல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவாமா? ஸோ நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் மணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு திங்ஸுடைய இண்டிவிஜுவல் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவாடா? ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து நமக்கு என்ன வருது 9800 rupees வருது. ஓகேவாமா? இது வந்து அடிஷனை பேஸ் பண்ணி இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்ட் ப்ராப்ளம். ஓகே, listen ma. next second sum. okay mama? next 2.9ல word problemல second sum. the sum of two numbers is 7036. 7036. one number is 3168. find the other number. என்ன கொடுத்திருக்காங்கன்னா the sum of two numbers is given. ஏதாவது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு 7036 வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒன் நம்பர் இஸ் அதில் ஒன் நம்பர் இஸ் ஆல்சோ கிவன். வாட் இஸ் த ஒன் நம்பர்
3168. So now we are going to find the other number. என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு 7036 வருது. அதில் ஒன் நம்பர் வந்து 3168. So we will find the other number. இதுக்கு வந்து which operation to use? என்ன யூஸ் பண்ணணும்? Addition or subtraction? So listen, one small example ma. 10 chocolates are here. நம்ம கிட்ட வந்து 10 chocolates இருக்கு. உங்களுக்கும் உங்களுடைய சிஸ்டருக்கும் சேர்த்து மொத்தம் 10 chocolates இருக்கு. ஓகேவாமா? இமேஜ் பண்ணி பாருங்க, கரெக்டா ஆன்சர் பண்ணணும். அடிஷனா சப்ராக்ஷனாங்கிறது. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய சிஸ்டருக்கும் சேர்த்து மொத்தம் 10 chocolates இருக்கு. ரெண்டு பேத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உங்கள் மதர் வந்து உங்களுக்கும் உங்களுடைய சிஸ்டருக்கும் 10 chocolates கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து. இதில் உங்களுக்கு வந்து 4 chocolates கொடுத்துருக்காங்க. அப்போ உங்கள் சிஸ்டருக்கு வந்து எவ்வளோ சாக்லேட்ஸ் கொடுத்துருப்பாங்க? ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ உங்கள் மதர் வந்து உங்களுக்கும் உங்களுடைய சிஸ்டருக்கும் சேர்த்து 10 chocolates மொத்தம் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு மட்டும் 4 chocolates கொடுத்துருக்காங்க. அப்போது உங்களுடைய சிஸ்டருக்கு வந்து எத்தனை சாக்லேட்ஸ் கொடுத்துருப்பாங்க? 6. எப்படி சொல்கிறீங்க ஆன்சர் 6ன்னு? ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து எவ்வளவோ அதில் இருந்து உங்களுடைய பங்கு எவ்வளவோ அதை மைனஸ் பண்ணிட்டீங்க, அப்படிதானே? ஸோ 10 - 4. ஸோ டோட்டல் ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து இருக்கிற டோட்டல்லேருந்து உங்களுடைய பங்கு எவ்வளவோ உங்களுடைய பார்ட் எதுவோ அதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் வந்து 6 chocolates உங்களுடைய சிஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி தானே ஆன்சர் சொன்னீங்க? ஸோ உங்களுக்கும் உங்களுடைய சிஸ்டருக்கும் சேர்த்து 10 chocolates கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு மட்டும் 4 chocolates கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுடைய சிஸ்டருக்கு எத்தனை சாக்லேட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது கொஷின். ஸோ 6 அப்படின்னு ஆன்சர் வந்து கரெக்டாக ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க. ஹவு டு ஃபைண்ட் த ஆன்சர் இஸ் 6? எப்படி வந்து ஃபைண்ட் பண்ணிங்க ஆன்சர் 6? உங்களுக்கும் உங்களுடைய சிஸ்டருக்கும் சேர்த்து மொத்தமாக இருக்கிற சாக்லேட்ஸ்லேருந்து உங்களுடைய பார்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிட்டீங்க. அப்போது 10 - 4 6. அப்போது 6 தான் வந்து உங்கள் சிஸ்டருடைய சாக்லேட்ஸ் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. சேம் இதே கான்செப்டை தான் வந்து நம்ம இந்த இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவாம்மா? ஸோ லிசன், சேம் இதே கான்செப்டுமா. சம் ஆஃப் 2 numbers கொடுத்துருக்காங்க. ரெண்டு நம்பரை அடிஷன் பண்ணி வர ஆன்சர் டோட்டல் கொடுத்துட்டாங்க. ஸோ சம் ஆஃப் 2 numbers வந்து 7036ன்னு கொடுத்துட்டாங்க. அதுலேயும் ஒன் நம்பர் 3168ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதர் நம்பர் கேட்குறாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய சிஸ்டருக்கும் சேர்த்து உங்கள் அம்மா கொடுத்த மொத்த சாக்லேட்ஸ். அடுத்து வந்து உங்களுடைய பார்ட் ஆஃப் த சாக்லேட்ஸ், உங்களுக்கு மட்டும் எவ்வளோ பார்ட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது. இப்போ உங்கள் சிஸ்டருடைய பார்ட்டி என்னங்கிறது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண அதுக்கு என்ன பண்ணணும்? டோட்டலில் இருந்து உங்களுடைய பார்ட்டை மைனஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ சேம் கான்செப்டுமா. the sum of 2 numbers are given, that means the total value is given and also one number is given. So we will find out the other number. So ரெண்டு நம்பருடைய அடிஷன் என்னன்னு கொடுத்துட்டாங்க டோட்டல், அதில் ஒரு நம்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ another number only we will find out by using the subtraction to find the answer. subtraction யூஸ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவாம்மா? ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் 6 - 8. இஸ் இட் பாசிபிள்மா? நம்மக்கிட்ட இருக்கிறதே 6 rupees தான். 8 rupees நம்மளால் செலவு பண்ண முடியுமா? முடியாது. ஸோ என்ன பண்ணணும்? பாரோ வாங்கணும். பாரோ வாங்கும் போது இந்த இடத்துல என்ன ஆகிடும்? 1 வந்து பாரோ கொடுக்கும். அப்போ என்ன ஆகிடும்? 2 ஆகிடும். ஆனால் பாரோ வாங்குற நமக்கு அந்த 1ஓட வேல்யூ என்ன ஆகும்? 10 ஆகிடும். ஓகேவா? பாரோ கொடுக்குறவங்களுக்கு வந்து அது 1 தான், ஆனால் பாரோ வாங்கிக்கிறவங்களுக்கு அந்த 1ஓட மதிப்பு 10 ஆகிடும். நான் சப்ராக்ஷன் நடத்தும் போதே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ 10, நம்மக்கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்போது 10 + 6 என்ன ஆகிடும்? 16 ஆகிடும். ஓகேவாம்மா? 10 + 6 16 ஆகிடும். இப்போ பாருங்கள், 16 - 8 லைன் போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 லைன்ஸ் ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 8 லைன்ஸை கேன்சல் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. So remaining count 1 2 3 4 5 6 7 8. So 8 is the answer for ones place. அப்போ 16 - 8, what is the answer? 8. Next tens place 2 - 8. ஸ்மாலர் நம்பர்லேருந்து கிரேட்டஸ்ட் நம்பரை நம்மளால் மைனஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? பாரோயிங். ஸோ பாரோயிங் நியரஸ்ட்டில் என்ன இருக்குது? 0. ஸோ அவராலையும் பாரோயிங் கொடுக்க முடியாது.
ஸோ என்ன பண்ணுவார்னா அவர் திரும்ப 1000 பிளேஸ் கிட்ட பாரோ வாங்குவார். ஸோ 1000 பிளேஸ் வந்து 1 பாரோ கொடுக்கறதுனால இங்கே 6 ஆகிடும். டேரெக்டாக இங்கே கொடுக்குமா பாரோ? கொடுக்காது. பக்கத்தில் இருக்கிற நியரஸ்டான பிளேஸுக்கு தான் பாரோயிங் கொடுக்கும். அப்படி பாரோயிங் கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து 10 ஆகிடும். ஏன்னா இங்கே வந்து 1 பாரோ கொடுத்துருச்சுக்கன்னு, அதனால வந்து 1 மைனஸ் பண்ணி 6 போட்டோம். வர்ற அந்த 1ஓட மதிப்பு வந்து 10க்கு ஈக்குவல். ஆனால் இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி 0 தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், அந்த 10 அப்படியே போட்டுறோம். இப்போது இந்த 10 கிட்டேருந்து 2க்கு பாரோ வாங்குகிறோம். ஸோ இங்கே 10லேருந்து 1 பாரோ கொடுத்துட்டா இங்கே வந்து 9 வந்துடும். ஸோ இங்கே வரும்போது அதோட வேல்யூ வந்து 10. ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போது 10 + 2 12 ஆகிடும். ஸோ இங்கே ஆன்சர் என்ன வரும், 12. ஓகேவாம்மா? ஸோ 12 minus 6 less than 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 6 lines 1 2 3 4 5 6 கேன்சல் பண்ணிடணும். ரிமைனிங் 1 2 3 4 5 6. ஸோ 6 is the answer. ஸோ 12 minus 6 is 6. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு 9 minus 1. ஸோ 9 ஃபிங்கர்ஸ், 1 ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது, 8 இருக்குது. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6 minus 3. ஸோ 6 ஃபிங்கர்ஸ் விடுங்க, 3 ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணுங்கள். 1 2 3. ஸோ ரிமைனிங் 3. ஸோ வாட் இஸ் த அதர் நம்பர், 3868. ஸோ லிசன்மா, the sum of two numbers is 7036. One number is 3168. Find the other number. This is the question. So what is the meaning of question? Any two numbers addition, that means the total of any two numbers is given and also one number is given. So just we will find the other number only. So first you write sum of two numbers 7036. One number 3168. How to find the other number? By using the subtraction to find the other number. So subtraction symbol, one by one, step by step you subtract and you will get the other number. Okay mama? Next listen ma, third sum. Exercise 2.9, answer the following. Third sum. A man had rupees 9200 in the bank. So ஒருத்தருக்கு வந்து பேங்க்ல 9200 rupees இருக்குது. So next he withdrawal rupees 2756. ஸோ அவர் வந்து 2756 rupees வந்து withdraw பண்ணுறாரு. ஸோ withdraw பண்ணுறனா என்னது, அவர் வந்து அமௌண்ட் அதுலேருந்து எடுத்துடுறாரு. ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட்டு ஹவு மச் மணி டஸ் ஹி ஹாவ் இன் த பேங்க் நவ். ஸோ ரிமைனிங் பேலன்ஸ் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்கம்மா. ஒருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 9200 rupees இருக்குது. ஓகேவாம்மா? ஒருத்தருக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் 9200 rupees இருக்குது. அதில் வந்து ஒரு 2756 அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுறாரு, அமௌண்ட்டை எடுத்துடுறாரு. ஸோ ஹவு மச் மணி டஸ் ஹி ஹாவ் இன் த பேங்க் நவ். ஸோ அவர் வித்ட்ரா பண்ணது போக ரிமைனிங் வந்து அவருடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவாடா? ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட் 9200 rupees. நெக்ஸ்ட் வந்து வித்ட்ரா அமௌண்ட் 2756 rupees. என்ன கேட்டிருக்காங்கன்னா அமௌண்ட் லெஃப்ட், எவ்வளோ அமௌண்ட் வந்து பேலன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணின அமௌண்ட்டே இது, அதில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டை எடுத்துடுறோம். ரிமைனிங் அமௌண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும், டோட்டல் அமௌண்ட்டிலேருந்து நம்ம வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். டோட்டல் அமௌண்ட்லேருந்து நம்ம வித்ட்ராவல் பண்ண அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். ஓகேவாம்மா? ஸோ வாங்க மைனஸ் பண்ணி அமௌண்ட் லெஃப்ட், தட் மீன்ஸ் த பேலன்சிங் அமௌண்ட் ஃபைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ் 0 minus 6 பாசிபிள் இல்லை. ஓகேவாடா? நெக்ஸ்ட் நியரஸ்ட் வேல்யூ இஸ் ஆல்சோ 0. ஸோ எங்கே தான் பாரோ வாங்கணும், 100 பிளேஸில் தான் வந்து பாரோ வாங்கணும். ஸோ இங்கே பாரோ வாங்கும்போது இங்கே 1 ஆகிடும். ஓகேவாம்மா? இங்கே வந்து 1 பாரோ கொடுத்துருச்சுன்னா ரிமைனிங் 1 இருக்கும். 100 பிளேஸ் வந்து 10th பிளேஸ்க்கு தான் பாரோ கொடுக்கும். 10th பிளேஸ்க்கு வரும்போது அது 10 ஆகிடும். இங்கே 0 இருக்கிறதுனால 10 ஆகிடும். சப்போஸ் வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா we will add the numbers. 10 plus அங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 10 வந்து 1 பாரோ கொடுத்துட்டா இங்கே 9 வந்துடும். ஸோ இங்கே வரும்போது 10 ஆகிடும் ஒன்ஸ் பிளேஸில். இப்போ பாருங்கள் 10 minus 6. ஸோ 10 ஃபிங்கர்ஸ் விடுங்க, 6 ஃபிங்கர்ஸை
க்ளோஸ் பண்ணுங்கள் 5 6 க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 4 ஓகேவாம்மா ஸோ 4 இஸ் த ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 9 minus 5 ஸோ 9 ஃபிங்கர்ஸ் விடுங்க 5 ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது 4 ஸோ 4 இஸ் த ஆன்சர் ஓகேவாம்மா 4 இஸ் த ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 minus 7 1லேருந்து 7 மைனஸ் பண்ண முடியுமா முடியாது ஸோ என்ன பண்ணணும் பாரோ வாங்கணும் ஸோ இங்கே பாரோ வாங்கினா இங்கே வந்து 8 ஆகிடும் இங்கே வரும்போது என்ன ஆகும் 10 ஆகிடும் ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருக்குது 1 இருக்குது ஸோ 10 + 1 வாட் இஸ் த ஆன்சர் 11 ஸோ இந்த இடத்துல 11 after you see 11 minus 7 so 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 okay you stay 7 minus 7 so 7 lines cancel பண்ணனும் 1 2 3 4 5 6 7 so remaining 1 2 3 4 4 is the answer okay mama next 8 minus 2 so 8 fingers விடுங்க 2 fingers close பண்ணிட்டீங்கன்னா remaining answer என்ன 6 okay mama remaining answer is 6 so what is the amount left rupees 6444 rupees is the balancing amount so ஒருத்தருடைய bank accountல total money is given ma 9200 rupees and he withdraw the amount is 2756 rupees we will find out the balancing amount so total amount is given and the withdrawal amount is also given we will find the balancing amount by using the subtraction to find the balancing amount okay by using the subtraction to find out the balancing amount so first you write the total amount next withdrawal amount so subtraction so the balance that means the remaining answer amount left means the balancing amount what is the balancing amount in bank 6444 rupees okay mama so exercise 2.9 la answer the following word problem la 3 sums வந்து class work மா இந்த 3 sums class work la write பண்ணுங்க இதே sum இதே மாடலை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து homework sum இருக்கும் ஓகே மாமா ஸோ இது வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து 3 சம்ஸ் இருக்கும் இதே சம்ஸை பேஸ் பண்ணி இருக்கும் நம்பர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ அந்த ஹோம்ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடணும் ஓகேவாம்மா செகண்ட் யூனிட் முடிஞ்சிருச்சு ஓகேவாடா ஸோ மேக்ஸில் யூனிட் 2 நம்பர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இது வரைக்கும் நம்பர்ஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸ் நேம் பார்த்தோம் ஓகேவாடா 4 டிஜிட் நம்பர்ஸ் வந்து எப்படி நேம் சொல்கிறது அப்படிங்கிற நம்பர்ஸ் நேம் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பிளேஸ் வேல்யூஸ் பார்த்தோம் ஓகேவாம்மா ஸோ பிளேஸ் வேல்யூஸ் பார்த்தோம் நம்பர்ஸ் நேம்லேயே பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்து நேம் ரைட் பண்ணுறது நம்பர் நேம் கொடுத்து நம்பர் ரைட் பண்ணுறது அந்த மெத்தட் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் வேல்யூஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூஸ்னால் என்னன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து அசெண்டிங் ஆர்டர் பார்த்தோம் டிசெண்டிங் ஆர்டர் பார்த்தோம் ஆட் நம்பர்ஸ் பார்த்தோம் ஈவன் நம்பர்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து அடிஷன் சப்ராக்ஷன் ஓகேவாம்மா நெக்ஸ்ட் வந்து 4 டிஜிட் நம்பர்ஸ் சிங்கிள் நம்பராக கொடுத்துட்டு அதை வந்து எப்படி கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பராகவும் ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பராகவும் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம் இந்த யூனிட்டில் ஓகேவாடா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் பேஜ் நம்பர் 42 and 43ல வந்து இந்த யூனிட்கான 1 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவாம்மா ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா 1 மார்க்ஸ் வந்து எடுங்க ஸோ மெட்டீரியல் பேஜ் நம்பர் 42 எடுங்க நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸாக 43லேயே இருக்குது ஓகேவாம்மா ஸோ இந்த யூனிட்டுடைய 1 மார்க்ஸ் வந்து நான் ரீட் பண்ணுறேன் ரீட் பண்ணும்போது வந்து 1 by 1 லிசன் பண்ணுங்கள் ஓகேவாம்மா தியரி மாதிரி இருக்காது எல்லாமே வந்து சம்ஸாக தாம்மா இருக்கும் ஸோ நீங்கள் மெட்டீரியலை எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண நீங்கள் ஒவ்வொரு சம்மாக பார்த்தீங்கனால் மட்டும்தான் புரியும் ஓகேவாடா யாருமே தயவு செஞ்சு வந்து மக்கப் பண்ணாதீங்க அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் ரைட் பண்ணுங்கள் 1 மார்க்ஸ்க்குமே கூட ஓகேவாம்மா ஸோ all of you take the material page number 42 unit 2 numbers 1 marks irukama so first one choose the correct answer the sum of 1215 plus 2367 plus 1673 plus 3120 sum of அப்படினாலே அதுக்கு என்ன மீனிங் அடிஷன் தான் ஸோ ஆட் பண்ணி ஆன்சர் போட சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 1215 நெக்ஸ்ட் வந்து 2367
67. Next வந்து 1673. Next வந்து 3120. ஸோ நமக்கு வந்து ஒரு 4 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து அடிஷன் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப்னாலே என்ன மீனிங்? அடிஷன் தான். ஸோ ஆட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 + 7 எப்படி போடுவீங்க? 5 in the mind, 7 in the fingers. 5 after 6, 7, 8, 9, 10, 11, 12. 12 வருதா? ஸோ 12 in the mind, 3 in the fingers. ஸோ 12 after 13, 14, 15. ஸோ 15 வரும்போது இங்கே என்ன நம்பர் போடணும்? 5 போடணும். 1 goes to the carry on. ஓகேவாமா? நெக்ஸ்ட் பாருங்க. 1 + 1 2, 2 + 6 8. ஓகேவா? ஸோ 8 in the mind, 7 in the fingers. 8 after 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகேவாமா? 15 in the mind, 2 in the fingers. 15 after 16, 17. ஸோ 17 வரும்போது இங்கே 7 போடணும். ரிமைனிங் 1 goes to the carry on. ஓகேவாமா? ரிமைனிங் 1 goes to the carry on. நெக்ஸ்ட் பாருங்க. 1 + 2 3. 1 + 2 3. 3 + 3 6. 6 + 6 12. 12 + 1 13. ஸோ 3 இங்கே போடணும். 1 goes to the carry on. நெக்ஸ்ட் பாருங்க. 1 + 1 2. 2 + 2 4. 4 + 1 5. 5 + 3 8. ஓகேவாம்மா? ஸோ நான் வந்து ஆர்டராக சொன்னேன். நீங்களும் இந்த மாதிரி ஃபாஸ்ட் கால்குலேஷன் போடுறதுனாலும் போடலாம். இல்லை மேம் நான் வந்து மைண்டில் நம்பர் வச்சு ஃபிங்கர்ஸ் விட்டு போடுவேனாலும் ஓகே, யுவர் சாய்ஸ். ஓகேவாடா? ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 8375. இந்த நம்பர் இருக்காமா? என்ன ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். சிங்கிற ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். 8375. ஓகேவாம்மா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். ஒரு 4 சம்ஸ் கொடுத்து அடிஷன் கேட்டிருக்காங்க. சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் 2076, 276, 2974, 1751. ஸோ இந்த 4 நம்பர்ஸையுமே வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 2076. நெக்ஸ்ட் வந்து 276. ஸோ மறந்துடாதீங்கம்மா, இது வந்து 4 டிஜிட் நம்பர். ஸோ 1000 பிளேஸ் வரல வரும். இது வந்து 3 டிஜிட் நம்பர்ஸ் தான். 1s, 10s, 100ஸோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ 1000 பிளேஸ்க்கு எதுவும் வராது. ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். 2974. 2974. நெக்ஸ்ட் வந்து 1751. 1751. ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவாடா? ஃபஸ்ட்டு 1s பிளேஸ் ஆட் பண்ணுங்கள். 6 + 6 12. 12 + 4 16. 16 + 1 17. ஸோ 7 here and 1 goes to the carry on. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு 7 + 7 14. 14 + 7 21. 21 + 5 26. 26 + 1 27. So 7 here and 2 goes to the carry on. 2 + 0 2. 2 + 2 4. 4 + 9 13. 13 + 7 20. So 0 2 goes to the carry on. 2 + 2 4. 4 + 2 6. 6 + 1 7. So 7077. உங்களுக்கு வந்து அது என்ன ஆப்ஷனில் இருக்குது? பி ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள். 7077. திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். வாட் இஸ் த சம் ஆஃப் 5 hundreds and 15 tens? சே த ஆன்சர்மா. வாட் இஸ் த சம் ஆஃப்? ஸோ சம் ஆஃப் அப்படின்ட்டாலே அந்த இடத்துல என்ன வந்துடணும்? ப்ளஸ் சிம்பிள் வரணும். ஓகேவாம்மா? ஸோ த சம் ஆஃப் 5 hundreds. ஓகே, 5 hundreds ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. எது கூடன்னு பாருங்கள். த சம் ஆஃப் 5 hundreds and 15 tens. என்ன சொல்லியிருக்காங்க? 15 tens அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 15 tens. இதானே கொடுத்துருக்காங்க. ஸோ த சம் ஆஃப் 500 and 15 tens அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு டு ரைட் திஸ்? 15 into tens. ஸோ 10. ஸோ 15 into 10 150. 15 into 10 150. ஸோ இந்த 1 எடுத்து இந்த 15 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 15s are 15.
0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் வரும். ஸோ 150. ஸோ 150. ஸோ ஆட் பண்ணுங்க. சம் ஆஃப், ஸோ அடிஷன். ஸோ 0 + 0 0, 0 + 5 5, 5 + 1 6, 650. 650 is the answer. Okay மாமா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? What is the sum of 500s and 15 tens? The sum of 500s and 15 tens. How to write the 15 tens? 15 into tens. So 115s are 15. 0 into 15 0. Okay mama. So 500 plus 150. Answer is 650. A option. Okay mama. Next. The sum of the greatest 3-digit number and the smallest 4-digit number. The sum of the greatest 3-digit number and sum of the greatest 4-digit number. So listen ma. So listen ma, what is the question? The sum of the greatest 3-digit number. Greatest 3-digit number means what? 999. What is the greatest 3-digit number? 999. Next, and the smallest 4-digit number. Smallest 4-digit number is 1000. Smallest 4-digit number is 1000. So the greatest 3-digit number is 999. The smallest 4-digit number is 1000. Add பண்ணுங்க first ones place. 9 plus 0 9. 9 plus 0 9. 9 plus 0 9. Remaining one. So 1999 is the answer. So first option, A option. Next 9999 plus 1. இதான் வந்து question. So என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 9999 1. இந்த 1 வந்து எந்த இடத்துல போடணும்? Ones place, tens place, 100 place and 1000 place. ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? வெறும் 1 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் நம்பர்னா வந்து என்ன பிளேஸ் அது? ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ. ஸோ ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேராக 1 போட்டு ஆட் பண்ணலாம். 9 + 1 10. 9 + 1 10. ஓகேவாம்மா? ஸோ 0 மட்டும் இங்கே போடுங்க. 1 goes to the carry on. Next 1 + 9 10. So 0, 1 goes to the carry on. 1 + 9 is also again 10. So 0, 1 goes to the carry on. 1 + 9 10. ஏன்னா நெக்ஸ்ட் அங்கே வந்து எந்த ஒரு நம்பர்ஸும் இல்லை இல்லையா, அதனால வந்து 10 அப்படியே போட்டுறோம். ஸோ ஆன்சர் என்னது? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000. திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர். நான் வந்து லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். ஸ்மாலஸ்ட் 2-digit நம்பர் அண்ட் கிரேட்டஸ்ட் 2-digit நம்பர், ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் அண்ட் கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர்ஸ் இதெல்லாம் சொல்லும்போது 10,000 இஸ் த ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவாமா? ஸோ 9999 கூட 1 வச்சு ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வருது? 10,000. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், 5,000 + 300 + 2 ones. Expanded form is given. We will write the short form. So listen ma, 5,000. How to write? 5 into 1000. Okay. Next plus 300s. So 3 into 100 plus 2 ones. 2 ones means what? 2 into 1. So 2 into 1. This is the meaning, yes or no ma? So 5,000s plus 300s plus 2 ones. This is the given sum. So we will write the short form. So first you write the 1000 place values, ones, tens, hundreds and thousands. What is the 1000 place value? 5. Okay. 100 place value 3. Tens place value kudukala. So adukku enna pananum? 0. Tens place value illana we will write the 0 in 10th place. Next ones place value 2. So 5302. என்ன ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க? சி ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. 5302. நெக்ஸ்ட் பாருங்க, find the smallest number in the following numbers. Find the smallest number in the following numbers. So ஒரு 4 sums கொடுத்திருக்காங்க பாருங்க. 2715. Next 2175.
Next 2517. Next 2275. So identify which is the smallest number. So 2, 2, 2, 2. All the numbers having 1000 place value is 2. So after you compare the 100 place, here 7, 1, 5, 2. Which is the smallest number? 7, 1, 5, 2. Which is the smallest number? 1 is the smallest number. So answer is 2175. B option, second option. Next paranga, find the greatest number in the following number. So greatest number 6238. Next 3862. Next 8623. Next 9378. Which is the greatest number? So you compare the 1000 places. 6389. 6389. Which is the greatest number? 9 is the greatest number. So 9378 is the greatest number. Last option D option. Okay mama. Next paranga, fill in the blanks. First paranga enna kuduthirukanga 4634 plus 0. 4634 plus 0. எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் anything plus 0 equal to same number. எந்த ஒரு நம்பர் கூட நம்ம 0 ஆட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? அதே நம்பர் தான் வரும். ஓகேவாடா? சோ ஆன்சர் வந்து 4634. நெக்ஸ்ட் பாருங்க 2135 plus 1. 2134 plus 1. அப்போ 2134 கூட 1 ஆட் பண்ணா என்ன வரும்? 5 வந்துரும். ரிமைனிங்ல அப்படியே தான் இருக்கும். So 2135. ஓகே மாமா. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க 5349 plus 0. So anything plus 0 equal to same number. Any number plus 0 equal to same number. எந்த நம்பர் கூட 0 ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். So ஆன்சர் வந்து 5349. நெக்ஸ்ட் பாருங்க ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்து ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. So listen ma. என்னென்ன நம்பர்ஸ்னு ஃபர்ஸ்ட் பாருங்க 1435 plus 1923 ஓகேமா. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1435 ப்ளஸ் 1923 ஈக்குவல் டு 1923 ப்ளஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களாமா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பாருங்கள் 1435 plus 1923 equal to 1923 plus என்ன நம்பர் வரும் அந்த இடத்துல? இந்த நம்பர் தான் வரும் 1435. ஓகேவாமா. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணினா வர ஆன்சரும் நெக்ஸ்ட் இந்த நம்பர் கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணால் வர ஆன்சரும் சேம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கான்செப்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் வருமாமா, அந்த ஆன்சரும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்கிற இந்த நம்பரையும் இது கூட வேற ஒரு நம்பரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரே ஆன்சர் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ இது கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் சேம் ஆன்சர் வரும்? இந்த நம்பர் தான். ஸோ 1435 ஆன்சர் இஸ் 1435. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் பாருங்க 3457 plus 1. 3457 plus 1 ஆன்சர் வந்து 3458. ஒன்ஸ் பிளேஸில் மட்டும் 1 வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க the place value of 5 in 3758. ஓகே மாமா. ஸோ the place value of 5 கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் த பிளேஸ் வேல்யூஸ் ஒன்ஸ், டென்ஸ், hundreds and thousand. So 5 in what place? Tens place. What is the place in 5? 10th place. So answer is what? 5 tens. How to write the 5 tens? 5 into 10. So the answer is 50. So answer paranga 5 tens or 50. Any one answer. Next paranga the face value of 5 in
5269. So the face value of 5 is 5269. Face value. Face value means number itself. The value of number itself. So the face value of 5 is answer 5. Okay, mama. This is the fill-ups. Next, match the following. So first one, listen ma. Match the following. So first question, short form is given. Is there no ma? First question, short form is given. 1283. So 1000 plus 200 plus 80 plus 3. Okay mama. So 1283. How to expand the number? 1000 plus 200 plus 80 plus 3. Next 1200. Number name 1200. Next one the expanded form is given. We will write the short form. So 4000 plus 600 plus 90. So 4 6. Listen ma. 4000 plus 600 plus 90. Write the short form. So 1000 places are here. So you will write the place values ones, tens, hundreds and 1000. The 1000 place value is how to write 10 into 1000. So sorry, 4 into 1000, 4000 plus 6 into 100, 600 plus 9 into 10, 90. So 1000 place value is 4, 100 place value is 6 and 10th place value is 9. Ones place is 0. Ones place is not here. So ones place you will write the 0. So 4690. Next smallest 3 digit number, greatest 3 digit number, smallest 4 digit number, greatest 4 digit numbers லாம் கேட்டிருக்காங்க. So listen ma. 1 to 9 is 1 digit numbers. 1 to 9 is 1 digit numbers. Okay mama. 1 to 9 is 1 digit numbers. So 10 to 99 is 2 digit numbers. 10 to 99 is 2 digit numbers. 100 to 999 is 3 digit numbers. 100 to 999 is 3 digit numbers. 1000 to 9999 is 4 digit numbers. Okay mama, 4 digit numbers. So என்ன கேட்டிருக்காங்க? 1 is the smallest 1 digit number and 9 is the greatest 1 digit number. 10 is the smallest 2 digit number, 99 is the greatest 2 digit number. 100 is the smallest 3 digit number and 999 is the greatest 3 digit number. 1000 is the smallest 4 digit number and 9999 is the greatest 4 digit number. So what is the answer? First question, smallest 3 digit number is 100. Greatest 3 digit number is 999. Next smallest 4 digit number is 1000. Greatest 4 digit number is 9999. Okay mama. So உங்களுக்கு வந்து யூனிட் 2 நம்பர்ஸ் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிங்க. ஓகே.